தமிழகத்தோட தற்போதைய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிவி.கே. ரமேஷ் அவர்கள், இவரோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்றத ஒரு சின்ன தொகுப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரமேஷ் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழகத்தோட அறநிலையத்துறை அமைச்சர்களோட பட்டியல்லையே முதல் முறையா ரொம்பவே இளமையான வயதிலேயே இந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆயிருக்கக்கூடிய முதல் ஒரு நபராக திகழ்றாரு டிவி.கே. ரமேஷ் அவர்கள். டிவி.கே. சேர்ந்ததுக்கு அப்புறம் டிவி.கேல செய்தி தொடர்பாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் டிவி.கே. கட்சியினை சார்ந்து வந்திருக்கட்டும், ஏன் பொதுமக்கள் கிட்ட வந்திருக்கட்டும், பயங்கரமா தன்னோட இந்த தமிழ் பேச்சாற்றல் மூலமா வைரலானவர் தான் டிவி.கே. ரமேஷ் அவர்கள். இவர் ரொம்ப சாதாரணமாலாம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் எம்எல்ஏவை ஜெயிச்சு இன்னைக்கு இவர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக ஆகல. இவரோட தனிப்பட்ட ஸ்ட்ரகிள் அப்படின்றது ரொம்பவே பெருசு. ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் டிவி.கே. ரமேஷ் அவர்கள். குறிப்பாக இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சமையல் செய்கிறவங்களாக தான் இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இவங்களோட தொழில் ஜாஸ்தி, இவங்க அவங்கள பற்றா இருந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க அம்மா டிவி.கே. ரமேஷ் அவர்களோட அம்மா அமைச்சராக பதவி ஏற்றுன அந்த ஒரு நாளில் கூட அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல முக்கியமான சமையல் ஆர்டர் சமைக்க வேண்டிய காரணம் இருந்ததுனால, ரமேஷ் அவர்களோட தாயார்னால தன்னுடைய பையன் அமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய அந்த விழாவில் கூட பங்கு பெற முடியாத அளவுக்கு அவங்க முன்னாடி காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து சமையல் கலைஞர்களாக இருந்திருக்காங்க ரமேஷ் அவர்களோட அப்பாவும் அம்மாவும். ரமேஷ் அவர்களோட பாட்டி வழி பூர்வீகம் ஊர் தான் ஸ்ரீரங்கம். ரமேஷ் அவர்களுக்கு மொத்தமாக நேட்டிவாக இருக்கக்கூடியது கும்பகோணம், அதை சுற்றி இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகள். ரமேஷ் அவர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுற சமயத்திலேயே தான் ஒரு டெல்டாக்காரர் அப்படின்றத ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள்கிட்ட பதிவு பண்ண வச்சார் ரொம்பவே ஸ்ட்ராங்காக. அதுக்கு ஏற்ற ஒரு இளைஞராகவும் ஒரு நபராகவும் தான் ரமேஷ் அவர்கள் திகழ்ந்தார். இதை நம்ம பார்க்க முடியும். இப்போ சென்னையை உறைவிடமாக ரமேஷ் அவர்கள் கொண்டு இருந்தாலும் அவங்களோட பூர்வீகம் எல்லாம் இந்த ஸ்ரீரங்கம், கும்பகோணம், அது சுற்றி இருக்கக்கூடிய இந்த டெல்டா பகுதிகள் சார்ந்தே இருக்கிறதுனால இவருக்கு அந்த டெல்டா மக்களோட பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றது ரொம்பவே வேரூன்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இவர் பிரச்சாரங்களும் மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் ஸ்ரீரங்கம் தொகுதியோட எம்எல்ஏவாக ஆகி இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு டிவி.கே. ரமேஷ் அவர்கள். ஒரு இளைஞர் ரொம்பவே துடிப்போடு இருக்கிறவர், தன்னோட 8th ஸ்டாண்டர்டில் இருந்து விஜய் அவர்களோட ரசிகர் மன்றத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அது மக்கள் மன்றமாக மாறுற சமயத்தில் தன்னால் முடிஞ்ச ஒரு உதவிகளை, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸை, நிறைய குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறது, நிறைய ஏழை ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறது, இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸாக தன்னோட காலேஜ் டைம்லேருந்தே பண்ணிகிட்டு இருந்தவர் தான் ரமேஷ் அவர்கள். இதையும் தாண்டி தான் எப்படியாவது மீடியா ஃபீல்டில் ஒரு பெரிய ஆளாக ஆயிடணும் அப்படின்ட்டு எய்ம் பண்ணி அதை நோக்கி தான் தன்னோட ஒரு ஆம்பிஷனை செலுத்தி அந்த நோக்கி ஒரு கோலோட தான் ஓடிட்டு இருந்தார் ரமேஷ் அவர்கள். பட் இவருக்கு சாஃப்ட்வேரில் வேலை கிடச்சிது. ஒரு சாஃப்ட்வேர் ஐடி காயாக, ஒரு மென்பொருள் இன்ஜினியராக இவர் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கிற சமயத்துலையும் இந்த ஐடி ஃபீல்டை பற்றி தான் தெரியுமே, நிறைய இந்த வேலை வாய்ப்பெல்லாம் அப்பப்போ இழக்கக்கூடிய ஒரு அபாயம் நேரிடும். 3 வருடத்துக்கு முன்னாடி வேலை இழக்கப்பட்ட நிறைய இளைஞர்களில் ரமேஷ் அவர்களும் இருந்தார். அந்த சமயத்தில் நிறைய ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, நிறைய ஐடி கிராஜுவேட்ஸ், ஐடி பீப்புள்ஸ் கிட்டலாம் இவர் ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு சாமானிய மக்களாக தான் திகழ்ந்தார். இன்றைக்கி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வைரலாகி அப்படி இருந்தவர் இன்றைக்கி அமைச்சராகி கலக்கிறாரு அப்படின்ற அந்த எலிவேஷன் போஸ்டெல்லாம் போடுறத பார்க்க முடியுது. ஸோ 3 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு இளைஞராக, ஒரு ஐடி காயாக, தனக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தோட ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ரமேஷ் அப்படின்ற இளைஞர் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியோட எம்எல்ஏவாக இருந்து இந்து சமய அறநிலையத்துறையோட அமைச்சராக ஆனது ரொம்பவே ஒரு மைல்கல்லான ஒரு சாதனையாக பார்க்க படுது. குறிப்பாக இவர் நின்று ஜெயிச்ச ஸ்ரீரங்கம் தொகுதியோட வரலாறு.
முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களோட ரொம்பவே ஆஸ்தான அன்புக்குரிய இணக்கமான ஒரு தொகுதியாக வந்து இருந்தது தான் இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி. கிட்டத்தட்ட நடந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே அதிகப்படியான தடவை அதிமுக தான் பயங்கரமாக ஜெயிச்சிருக்கு. இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஒரு 2 தடவை மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களோட முக்கியமான ஆஸ்தான தொகுதியாக வந்து இத்தனை வருட காலமாக சரித்திரம் படைச்சுக்கிட்டு வந்து இருந்த இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியை ஒரு இளைஞர் ஒரே இளைஞர் கைப்பற்றுறாரு தன்னோட பேச்சாற்றல் மூலமாக, தன்னோட பிரச்சாரத்தின் மூலமாக. அதுதான் டிவிகே ரமேஷா வந்து திகழ்ந்தார். இவர் தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளராக அந்த பொறுப்பு இவர் கொடுத்ததுக்கு அப்புறமாவே ஏகப்பட்ட டிவி டிபேட் ஷோஸில் ரொம்பவே வேலிடாக மெச்சூர்டாக தன்னை நோக்கி தங்களோட கட்சிகளை நோக்கி வரக்கூடிய எல்லா கிரிட்டிசிசத்தையும் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணதை பார்க்க வந்து முடிஞ்சது. குறிப்பாக மேடை பேச்சில் இவரோட அந்த தமிழ் நேர்த்தி, இவரோட அந்த உரை எந்த அளவுக்கு அரசியலாக மற்றவங்களுக்கு நம்ம பதில் வந்து கொடுக்கணும், மற்றவங்கள எந்த அளவுக்கு நம்ம அரசியலாக வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு நேர்த்தியான ஒரு தமிழ் உரையை வந்து கொடுக்க வந்து தொடங்கினப்ப பயங்கரமாக இவரோட ஸ்பீச் வந்து வைரல் ஆச்சு. ஏன் தமிழக வெற்றிகளோட தலைவர் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களே ரமேஷ் அவரோட ஸ்பீச்சை பார்த்து பயங்கரமாக மெய் செலுத்தார் அப்படின்ட்டு புசி ஆனந்த் அவர்கள்லாம் வந்து சொன்னதாக நம்ம பார்க்க வந்து முடிஞ்சது. இது மட்டும் வந்து இல்லாமல் ஸ்ரீரங்கம் தொகுதியில் மிகப்பெரிய சாதனையை வந்து படைக்கிறாரு ரமேஷ் அவர்கள். ஸ்ரீரங்கம் தொகுதியில் கடந்த தேர்தலில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் செய்யாத அதிமுகவோட கோட்டையாக வந்து இருந்த ஒரு தொகுதியை தன்னோட வசம் வந்து கொண்டு வராரு ரமேஷ் அவர்கள். ஸ்ரீரங்கத்தில் தன்னோட ஹிஸ்டாரிக்கல் அந்த ஒரு ட்ரைட்ஸை, அந்த ஒரு வரலாறையே மொத்தமாக வந்து ரீரைட் பண்ண வந்து வைக்கிறாரு ரமேஷ் அவர்கள். ஸ்ரீரங்க தொகுதியோட எம்எல்ஏ வந்தாகி சட்டமன்ற உறுப்பினராக வந்தாகி அந்த அபார வெற்றிக்கு தொடர்ந்து தமிழக அமைச்சரவையில் இவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை பொறுப்பும் கொடுக்க வந்து படுது. இப்படி இருக்கிறப்ப ரொம்பவே சாமானியனா, அதாவது இவர் அமைச்சராகிற வரைக்குமே வந்து சாமானியனாக தான் வந்து இருந்திருக்காரு. எந்த அளவுக்குன்னா பிரச்சாரத்துக்கு வந்து அமௌண்ட்டை ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் தனியாக வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் தனியாக வந்து செலவு பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த செலவுக்காண்டி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தன்னோட வீடை அடமானம் வச்சு தான், அந்த காசை வச்சு தான் இவர் பிரச்சாரத்தையே வந்து மேற்கொண்டார். ஸோ அந்த அளவுக்கு அமைச்சர் ஆகிற வரைக்கும் ரொம்பவே சாமானியனாக வந்து இருந்தவர். இப்போ வரைக்கும் இவங்களோட அப்பா அம்மா அந்த சமையல் கலைஞர் வேலையை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதை இவரே வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இவர் இந்து சமய நலத்துறை அமைச்சர் ஆனதுக்கப்புறமா வரவேற்புகள் நிறைய வந்து இருந்தாலும் எதிர்கட்சி தரப்புலேருந்து, திமுக தரப்புலேருந்து, பாஜக தரப்புலேருந்து நிறைய கிரிட்டிசிசமும் வைக்க வந்து தொடங்கியிருக்காங்க. இவங்களோட ஜாதியெல்லாம் வந்து பின்புல வந்து படுத்தி நிறைய கிரிட்டிசிசம் திமுக தரப்புலேருந்து முக்கியமாக வச்சதை பார்க்க வந்து முடிஞ்சது. பட் அடிப்படையிலேயே பெரியார் அவர்களோட சித்தாந்தத்தை பயங்கரமாக பற்றுக்கொண்டு பெரியார் அவர்களோட அந்த ஒரு சிந்தனைகளை தொடர்ந்து தன்னோட மேடைகளில் பேசிட்டு வந்தவர் தான் டிவிகே ரமேஷ் அவர்கள். ஸோ இவரோட கொள்கை பிடிப்பில் இவர் ரொம்பவே வந்து உறுதியாக இருந்து தான் நேசிக்கக்கூடிய கட்சிக்கு தன்னோட தலைவனான விஜய் அவர்களுக்கு இணக்கமாக வந்திருந்தார். ஒரு ரசிகனா, ஒரு சாமானிய இளைஞனா விஜய் அவர்களுக்கு நேர்மையாக வந்து தன்னோட பயணத்தை ஆரம்பித்த ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தோட அமைச்சராக வந்து பொறுப்பேற்றுறது அளவுக்கு வந்து வளர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் இவரோட டெடிகேஷன் தான். குறிப்பாக இன்னைக்கு அமைச்சரானதுக்கப்புறமா திருச்செந்தூரில் ரைடு வந்து போயிருக்காரு. ரைடுனா தொடர்ந்து இந்த கேமராவோட பீப்புளோட ஆஃபீஸர்ஸோட வந்து போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னு வந்து இல்லாமல் ஒரு மாஸ்கை மட்டும் மாட்டிட்டு திருச்செந்தூரில் ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்கிட்ட தரிசனத்துக்கான அமௌண்ட் வந்து கேட்குறப்ப அந்த அர்ச்சகர்கள் ரமேஷ் அவர்கள் தான் இந்து சமய அறநிலையத்துறையோட அமைச்சர் அப்படின்னே வந்து தெரியாமல் இவர்கிட்டே எக்ஸ்ட்ராலாம் லஞ்சம் வந்து வாங்கியிருக்காங்க. 2 அர்ச்சகர்கள் இந்த விஷயமா வந்து சஸ்பெண்டும் வந்து வந்து பட்டிருக்காங்க. இவர் தான் அமைச்சர் அப்படின்னு வந்து தெரியாமல் லஞ்சம் வந்து வாங்கி அதுக்கப்புறமா எக்ஸ்போஸ் ஆகி அதுக்கப்புறமா விளக்க கடிதம் வந்து கொடுத்து இப்போ இவங்களை அந்த பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள். இதுதான் இவரோட ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியாக தான் வந்திருக்கு.